வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக். இது இன்றைக்கி என்னோடய டாட்டருக்கு பர்த்டே, அவளோட ஃபேவரட் ஆனா ஆல்சனோட ரெசிபி தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ நம்ம இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பைனாப்பிள் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த ரவுண்டாக கட் பண்ணியது நடுவில் உள்ள அந்த கோர் அதையும் எடுத்துகிட்டு நம்ம எந்த மோல்டில் பண்ண போகிறோமோ அந்த சைஸுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லா பைனாப்பிள் ஸ்லைசஸும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் அண்ட் ப்ரௌன் சுகர் போட்டு அதை மெல்ட் பண்ணி கேரமல் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த கேரமல் தான் நம்ம அந்த மோல்டில் பேஸில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு அது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2-3 ட்ராப்ஸ் எலுமிச்சம்பழம் விட்டுருக்கேன். ஸோ அது நல்லா கொதித்து கேரமலைஸ் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மோல்டில் அதில் ஒரு ஸ்பூன் அது ஊற்றி வச்சுக்கணும். அந்த கேரமலுக்கு மேலே பைனாப்பிள் ஸ்லைசஸும் வச்சு நடுவில் ஒரு செரீஸ் வச்சு கொஞ்சம் நேரம் கேக் மிக்சர் பண்ணுறது வரைக்கும் அது அதில் நல்லா ஊறி இருக்கும். ஸோ இப்போ கேக் மிக்சர் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அதுக்கு 3 முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஹேண்ட் மிக்சரில் பீட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு ஹேண்ட் மிக்சர் தான் இருந்ததுன்னா அதுலேயே பண்ணலாம், இல்லை எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் அதுலேயும் நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி வச்சுக்கணும். அது கூட 1 கப் சுகர் சேர்த்து மறுபடியும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். அதில் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1/2 கப் எண்ணெயும் 1 கப் பட்டர் மில்க் இவ்வளோ சேர்த்து திருப்பி மறுபடியும் நல்லா அதை பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சமாக பட்டர் மில்க் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை சீவ் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு சீவில் 2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட் இவ்வளோ போட்டு அதையும் சீவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த எடுத்து வச்சுருந்த இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸில் நம்ம அந்த பீட் பண்ணி வச்சுருந்த எக் மிக்சரை சேர்க்கணும். ஸோ ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் சின்னமன் பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த எக் மிக்சர் சேர்த்த உடனே நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் அதை முதல்ல கம்பைன் பண்ணி விடணும். ஸோ அந்த மாவும் அந்த பேட்டரும் அந்த எக்கு மிக்சரும் சேர்ந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரணும். ஸோ அந்த கேக் மிக்சர் கன்சிஸ்டன்சி வரதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1/4 கப் பாலும் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ கேக் பேட்டர் இப்போ தயாராகிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வினிகர் போட்டிங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டாக வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த பைனாப்பிள் மோல்டு அதில் இந்த கேக் பேட்டரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் ஊற்றணும். ஃபுல்லாக நிரப்பாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு அது பேக் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அதை நிரப்பிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் 170 டிகிரி செல்சியஸ். ஸோ அந்த அவனில் வச்சு ஒரு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். 30 மினிட்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் அது வெந்துருத்தா இல்லையான்னு. ஒவ்வொருத்தர் அவன் ஒரு மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் அது கரெக்டாக வேக வச்சு அதை எடுத்து வெளியில் அதை அன்மோல்டு பண்ணிக்கணும். அன்மோல்டு பண்ணும்போது அந்த பைனாப்பிள் ஸ்லைசஸ் மேலே அழகாக தெரியும். ஸோ இதுதான் பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபிஸ் டெஃபினட்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கமலூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, என்ஜாய்.